Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் பச்சை பயிர் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் தோசை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பச்சை பயிரை குறைஞ்சது 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் சிவப்பு அவல், திக்கான அவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட தின்னான அவல் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சை பயிறு அப்புறமா அவல் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சிவப்பு அவல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற அவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுள்ள தோல் நீக்கிய இஞ்சி, காரத்திற்கேற்ப 2 அப்படி இல்லைன்னா 3 பச்சை மிளகாய், குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா 1 பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. 1 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கறனால இந்த தோசை நமக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே இதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தோசை மாவை நம்ம புளிக்க வைக்கணுங்கிற தேவை கிடையாது. மிக்சி ஜாரில் அரைச்ச அப்புறமா நம்ம உடனே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம அவல் சேர்த்தனால நல்லா கிறிஸ்பியாக வரும். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, தோசையை திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு குக் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. அவலும் தக்காளியும் சேர்த்தனால நமக்கு இந்த தோசை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம உளுந்து தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த தோசை மாவையும் நம்ம புளிக்க வைக்க தேவை கிடையாது. 1 கப் உளுந்து, கருப்பு உளுந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். 1/4 கப் பச்சரிசி, ரெண்டையும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச உளுந்தையும் அரிசியவும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 அப்படி இல்லைன்னா 3 பச்சை மிளகாய இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நமக்கு நல்லா சுட்டுடுச்சு. நார்மலா நம்ம தோசை ஊத்துற மாதிரியே இதையும் ரெடி பண்ணிடலாம். மெதுவடை பிடிக்கிறவங்களுக்கு இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படியே நமக்கு மெதுவடை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நமக்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு சைடு நமக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ டர்ன் பண்ணிடலாம். இது உளுந்து அப்படிங்கறனால சிம்ல வச்சு இன்னொரு சைடு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்த வடை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை ஆயில்ல டீப் ஃப்ரை பண்றனால கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ்க்கு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.